இன்றைக்கி ஃப்ளேவர்ஃபுல்லான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு 1/2 kg அளவு சிக்கன் எடுத்திருக்கேன் போனோடவே. இதில் 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் அப்புறம் சால்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். வெந்ததுக்கப்புறமேட்டு சிக்கன் தனியாகவும் ஸ்டாக் தனியாகவும் பிரிச்சுட்டு இந்த ஸ்டாக்கை வந்து ரைஸ் வேக வைக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாக் தான் ஃப்ளேவர் தரும் நம்ம ரைஸுக்கு. இது கூடவே சால்ட்டும் ஆயிலும் ஆட் பண்ணி நல்லா தண்ணி கொதிக்கவுமே ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் 1/2 hour ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு 7 minutes கழித்து பார்த்தோம்னா ரைஸ் கரெக்டாக குக் ஆகிருக்கும் பர்ஃபெக்டாக. நல்லா இப்படி உடச்சி பார்த்தோம்னா இது 2ஆக உடையணும். இப்போ இதை வடிகட்டிக்கிறேன். நல்லா நம்ம சாப்பாடு வடிகட்டுற மாதிரி வடிகட்டிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சிக்கனையும் பிச்சு போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற பேனில் ஆயில் கீ ஆட் பண்ணிவிட்டு 10 பல் பூண்டு அப்புறம் 1 inch அளவு இஞ்சி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஒயிட் பார்ட்டும் அப்புறம் 2 பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ்க்கு பீன்ஸும் கேரட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 6 முட்டையை நல்லா உடச்சி பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டையில் மாய்ஸ்சர் இருக்கிறப்பவும் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பிச்சு போட்ட சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் அப்புறம் 1.5 ஸ்பூன் அளவு ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் பெப்பர் ரைஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு பிளாக் பெப்பர் அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட க்ரீன் பார்ட் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். இது கூட நான் சில்லி சிக்கன் வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.